ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இரண்டாவது திருமொழியில் இந்த 5வது பாசுரத்தில் கள்ள மாதவா கேசவான்னு அவனை அழைச்சி, உன் முகத்தன கண்கள் அல்லவே, உன் முகத்தில் கண்கள் இல்லையா கிருஷ்ணா? எங்களுடைய அழகிய சிற்றில சிதைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு கோபிச்சுக்கிறான். எம்பெருமான இப்படி கோபிச்சுக்கலாமான்னா இவள் நாச்சியார் இல்லையா? அதனால சுதந்திரமாக பேசுகிறாளாம். எப்படி ஆரம்பிக்கிறா பாசுரத்தைன்னா, வெள்ளை நுண்மணல் கொண்டு, நாங்கள்லாம் சிற்றில விதவிதமாக நுண்ணிய மணல்களை கொண்டு அமைச்சிருக்கோம். நாங்கள் இழைத்த கோலம் அழித்தியாகிலும், வீதியில் விதவிதமாக கோலமெல்லாம் போட்டு அலங்காரமெல்லாம் பண்ணியிருக்கோம். இதை நீ ரசிக்காமல் அழிக்கிறியே கண்ணா அப்படின்னு கோபிச்சுக்கிறார் நாச்சியார். உடனே கண்ணன் சொல்கிறான், ஏண்டி என்னை கோபிச்சுக்கிற அப்படின்னு கேட்டான். கோபம் இல்லடா கண்ணா, உன்னை கோபிச்சு போமா, நீ எவ்வளவு தீம்புகள் பண்ணாலும் எங்கள் உள்ளம் உருகிறதுடா கண்ணா, கோபமே எங்களுக்கு வரலை அப்படிங்கிறா. அடுத்ததாக சொல்கிறா, உந்தன் மேல் உள்ள மோடி உருகலல்லால் உரோடம் என்றுமிலும் கண்டாய் அப்படிங்கிறா. இவன் எவ்வளவு விஷமம் பண்ணாலும் அதுக்கு மேலே இவாளும் விஷமம் பண்ணுவாளாம். சாதுவாக இருந்தால் இவனை சமாளிக்க முடியுமா? இவாளும் விஷமக்காரிகள் தான். சாப்தீகமாக இருந்தால் இவன் கிட்ட காரியம் நடக்கவே நடக்காது. அதனால கண்ணன் கிட்ட சொல்கிற, கோபம் இல்லடா கண்ணா, ரோஷம் அப்படிங்கிறா. ரோஷங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தியிருக்கான்னா உரோடம் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கான்னு ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை இந்த வரிகளுக்கு வியாக்கியானம் பண்ணுறார். அடுத்ததாக சொல்கிறா, கள்ள மாதவா அப்படின்னு அவனை அழைக்கிறா. ஏன் கள்ள மாதவான்னு அழைக்கிறா? ஏன்னா இவனுடைய கள்ளத்தனம் இவளுக்கு ரொம்ப நன்னா தெரியுமா. கையை பின்னாடி கட்டிண்டு இவாளை நேர பார்க்காம கடைக்கண்ணால் பார்த்துண்டு அப்படியும் இப்படியும் தெருவில் 4-5 தடவை போயிட்டு வரானாம். இப்படி வரத பெரியவாச்சான் பிள்ளையும் சொல்கிறார். தான் கொண்ட கோட்பாடு விடாதிருக்க அது தன்னையும் மறைத்து ஸ்ரீயப்பதியான செருக்கு தோற்ற அங்கே இங்கே சஞ்சரித்து அப்படிங்கிறார் அவர். இதில் சொல்கிறார், சிற்றில சிதைக்கணுங்கிற கோட்பாட்டை அவன் விடலை. ஆனால் ரொம்ப வீரப்பா அப்படியும் இப்படியும் சஞ்சரிச்சுட்டு மனசுக்குள்ளே தான் ஸ்ரீயப்பதி அப்படிங்கிற எண்ணமாம் அவனுக்கு. அவதாரத்தில் அவன் அதை மறக்கவே இல்லை. தான் லக்ஷ்மி காந்தன்னு பெருமையாக இருக்கானாம். பெரிய இடத்துல நான் பெண் எடுத்திருக்கேன், என் மாமனார் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ரத்னாகரம், சிந்தாமணி, கல்பவிருக்ஷம், காமதேனு, கௌசுபமணி எல்லாம் மகாலட்சுமியோட கூட பிறந்தவர்கள். எனக்கு ஈடு இணை யார் அப்படின்னு பெருமை தோன்ற செருக்கோட இப்படியும் அப்படியும் நடக்கிறான் அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஆனால் மணல் வீடு கட்டின்றிருக்கும் இந்த நாச்சியாரையும் ஓரக்கண்ணால் பார்த்துண்டு, இந்த குட்டி எவ்வளவு அழகாக இருக்கா, இவளை விடக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறானாம். அதனால கள்ள மாதவா அப்படிங்கிறா நம்ம நாச்சியார். உடனே இவக்கிட்ட ஓடி வந்தான். உன்னோட சிற்றில் நான் சிதைக்க மாட்டேன்டி, உன்னோட தலைமுடியை சரி செய்யறேன், அது கலைஞ்சு போயிருக்குடி, நான் சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்தான். ஆனால் இவனை நம்ப முடியாது. அழகிய பூங்கொத்தை காண்பிச்சு உன்னோட தலையில் சூட்டுறேன்னு சொல்லுவான். சரி அப்படின்னு இவள் திரும்பி நின்றுட்டானா வேற ஒரு தோழிக்கு அதை சூட்டிட்டு மறைஞ்சு போயிடுவான். இவனை ஆளை காணுமே அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த தோழி பூவோட பின்னலை ஆட்டிண்டு, பூவோட கூட அந்த பின்னலையும் ஆட்டிண்டு பெருமையோடு போவாளாம். இவனோட சுபாவம் தான் இவளுக்கு ரொம்ப நன்னா தெரியுமே. நல்லவன் போல நடிப்பான். ஆனால் எல்லாரும் இவனை நம்பித்தானே ஆகணும். அதனால இவனை கள்ள மாதவா அப்படின்னு அழைக்கிறாள். அழகிய சுருளான கேசம் உடையவன் இவன். பார்க்கடலை கடையிற போது நீண்ட குழல் கற்றை அவிழ்ந்து ஆடியதை கேச பாச திருத பிஞ்சிகாபரண சஞ்சலன் மகர குண்டலம் ಹಾರಜಾಲವನ ಮಾಲಿಕಾ ಲಲಿತ ಮಂಗರ ಗಗನ ಸೌರಭಂ
அப்படின்னு பட்டத்திரிகள் நாராயணியத்தில் எடுக்கிறார். கேசப்பாசத்தோடு கூடியவன் கண்ணன், அதனால கேசவன் அப்படின்னு அழைச்சாளாம். கள்ள மாதவா கேசவான்னு அழைச்சுட்டு, உன் முகத்தில் கண் இருக்கா அப்படின்னு கேட்குறா. பார்த்து நடக்கக்கூடாதா, சிற்றில சிதைச்சுட்டு போறியே அப்படிங்கிறா. கால் பட்டுடுத்தடி அப்படிங்கிறானா. கண் எதுக்குடா இருக்கு, காணும் வஸ்துக்களை உள்ளது உள்ளபடி கண்டால்தானே தகும் அப்படிங்கிறா. இப்படி சுதந்திரமாக கண்ணன் கிட்ட பேசுகிறா நம்ம நாச்சியார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.